சோ நிறைய இடத்துல அந்த வந்து இன்கம்ப்ளீட்னஸ் அந்த லைஃப்ல இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஆங்கர், ஒரு இரிட்டேஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். சோ இதெல்லாம் எங்க காமிக்க முடியும் அப்படிங்கிறதுனா, அவங்க வந்து கரெக்டா கிளியரா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குங்கிறது சொல்லுவாங்க. அதை நீங்க அட்ரஸ் பண்றது ரொம்ப ஈஸியரா இருக்கும். சோ நீங்க அவங்க சொல்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். இன்னும் வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு சொல்றதுக்கு? இன்னைக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு ஹெல்த்தி பவுண்டரிஸ் இல்லாததுனால ஒரு பர்ன் அவுட் ஆர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிற மக்களை ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு. அண்ட் அதுக்கு நம்ம ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். நம்மளுக்கு நிறைய பொறுமை இருக்கணும். பொறுமை அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வார்த்தை கிடையாது, அது தினந்தோறும் இருக்கணும். பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம். இன்னைக்கு தலைப்புல நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிறதுனா, முதியோர்கள் வந்து சில பேர் வந்து ரொம்ப இரிட்டேட்டடா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா, ரொம்ப கிரிட்டிக்கலா, அதாவது நெகட்டிவ் கிரிட்டிசிசம்க்கு ஆளாகி மத்தவங்களை ஒரு மாதிரி பேசி இதெல்லாம் நம்மளாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பண்றதுக்கு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம். மெயினா நீங்க காரணத்தை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட மெடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ். அவங்களுக்கு நிஜமா அவங்களுக்கு பல உடம்பு ரீதியா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். சக்கரவியாதி இருக்கலாம், ரத்த கொதிப்பு இருக்கலாம். இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடக்கூடாது, இங்க பண்ணலாம், அதை பண்ணக்கூடாதுங்கிற நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்க ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ அதை விட்டு தள்ளி வெளியில வரணுங்கிறது தான் அவங்களோட மெயினா அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். ஆனா இயற்கையில அவங்களால அது இயலாம இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள். ஸோ வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வு எல்லார் வாழ்க்கையில் நடக்கிறது தான். பட் அந்த தாழ்மை இருக்கும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் லைஃபே. ஸோ நிறைய இடத்துல அந்த வந்து இன்கம்ப்ளீட்னஸ் அந்த லைஃப்ல இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஆங்கர், ஒரு இரிட்டேஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் எங்க காமிக்க முடியும் அப்படிங்கிறதுனா அவங்க வீட்டில தான் காமிக்க முடியும். ரைட்டா? ஸோ அதனால அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு டோட்டலா ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து போயிடுவாங்க. அடுத்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற என்வாயன்மெண்ட். ஸோ நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு வரமாட்டாங்க. எப்பவுமே உங்கள்ட்ட பேசினாலே ஒரு மாதிரி சிடுசிடுன்னு இருப்பாங்க. அப்படிங்கறது ஒரு கோபம் வரும், திட்டுவாங்க. அந்த மாதிரி எதையாவது சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவாய்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ள அந்த பென்டப் இமோஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து ஒரு வால்கானோ மாதிரி இல்லையா? ஸோ அது வெளியில அப்படியே வந்து வரும்போது அந்த இமோஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது பாட்டில்ட் அப் இமோஷன்ஸா இருக்கிறதுனால அது அப்படியே எரி மலை மாதிரி வெளியில அது வந்து மற்றவங்களை வந்து சுடுறா மாதிரி தான் அது வரா மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான். நம்ம முதல்ல காது கொடுத்து அவங்களோட பிரச்சனைகளை என்னென்ன கேட்டுக்கணும். அதை கேட்கறத உண்மையா அவங்கள உன்னிப்பா கவனிச்சு கேட்கணும். நிறைய பேர் கேட்கிறேன் பேர் வழின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா, செல்போன் அப்படின்னு நோண்டிட்டே சொல்லு அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றோம், ஆனா யாரும் நம்மள காது கொடுத்து கேட்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டாவது, கேட்பாங்க, ஆனா அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இவங்க ஏதாவது பதில் சொல்ற மாதிரி இருப்பாங்க. சோ அவங்க எப்படி கேக்குறாங்கன்னா, just to respond, not to understand. So you have to listen to understand. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அவங்க பேசும்போது சரி இப்படி நடக்கிறதா அப்படிங்கறது paraphrase பண்ணி ரீஃப்ரேஸ் பண்ணி அவங்களோட வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம அதை வந்து ஏத்துக்கிறோம், அதுல என்ன பண்ணலாங்கிற ஒரு ஜாயிண்டா ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும். சோ லிஸ்னிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிஸ்னிங்க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அக்னாலஜிங். சோ இந்த மாதிரிலாம் ஆச்சா, ஆமால அந்த மாதிரி பண்ணினோம், அதனால இப்படி ஆச்சு அப்படிங்கிறது ஏதாவது ரீசனிங் இட் அவுட் இருக்கு அப்படிங்கிறதுனா அந்த நேரத்துல நம்ம ரீசன் அவுட் பண்ணணும். எப்போதுமே ஒருத்தர் சொல்லும் போதே நம்ம ரீசனிங் அவுட் பண்ணவே கூடாது. சோ யாராவது ஏதாவது சொல்றாங்க, நெகட்டிவா ஏதாவது சொல்றாங்க அப்படிங்கிறதுனா நீங்க கண்டிப்பா ஒரு புக்கும் பேனாவும் வச்சுட்டு அவங்க சொல்றத ஒரு நிமிஷம் இருங்க, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறது சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. அவங்க வந்து கரெக்டா கிளியரா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குங்கிறது சொல்லுவாங்க. அதை நீங்க அட்ரஸ் பண்றது ரொம்ப ஈஸியரா இருக்கும். சோ நீங்க அவங்க சொல்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். இன்னும் வேற ஏதாவது இருக்கா
உங்களுக்கு சொல்றதுக்கு இல்ல இவ்வளவுதான் நானு. சோ இந்த மாதிரி நீங்க கேட்கும் போது அவங்கள நீங்க முழுமைத்தனமா நீங்க கேட்டிருக்கீங்கிற அவங்களுக்கு ஒரு மனசு வந்து சாந்தியா இருக்கும். சோ அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த இரிட்டேஷன், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த மூடுல இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காம் டவுன் ஆகி, எப்படி ஒரு மனசுல இருக்கிறது அப்படியே எல்லாத்தையும் கொட்டிட்டானா நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆயிடும் இல்லையா? சோ அதே மாதிரி அவங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆகி ஒரு காம் கம்போஸ்ட் ஸ்டேட்ல அவங்க இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கும்போது நீங்க அந்த நோட் பண்ணி வச்சதுக்கு நீங்க அழகா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். சோ இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது நீங்க வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்க கூடாது. ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் வேல நிஜமா என்ன எது உண்மைத்தனமோ அதை வச்சு நம்ம சொல்லணும். ஆமா, இந்த இடத்துல நான் தான் பண்ணது தப்பு, நீங்க கரெக்ட் தான், அந்த இடத்துல எனக்கு தெரியாம போச்சு, அதனாலதான் இது இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது ஏதோ என்ன சிச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படிங்கிறதுனா அவங்க இன்னும் கொஞ்சம் காமா இருப்பாங்க. அடுத்தது சரி அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம கேட்டுட்டோம், அடுத்தது கண்டிப்பா ரெமிடியல் ஆக்ஷன் தான் இல்லைங்களா? ஒரு வார்த்தை சாரி, ஒரு வார்த்தை தேங்க்யூ, இதெல்லாம் நம்ம சொல்றதுனால யாரும் குறைஞ்சு போயிட போறது கிடையாது. மன்னிச்சிருங்கம்மா, பரவாயில்ல, நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாங்கிற அந்த இடத்துலயே நம்ம அந்த விஷயத்தை டிஃப்யூஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நிறைய வாட்டி அதை டிஃப்யூஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது அது சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். சில இடத்துல மட்டும்தான் அது வந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எஸ்கலேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனா அது கண்டிப்பா ஒரு பூகம்பம் மாதிரி வடிஞ்சு அவங்க அழுது இந்த சைடு அழுது ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போகும். ஆனாலும் மழை ஓஞ்சா மாதிரி இதுக்கப்புறம் சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அவங்கள நெகட்டிவிசம் நம்ம காது கொடுத்து கேட்டுட்டோம் இல்லைங்களா? ஸோ அதை கேட்டதுனாலயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல அவங்க வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மனசுல இருக்கிறது எல்லாம் கொட்டிட்டாங்க, இப்போ அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ரீ ஆனதுனால அவங்க வந்து சரி அவங்களுக்கும் தெளிவுத்தனம் இருக்கும். நம்ம இப்போ பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ ஆமால நம்ம மேலேயும் தப்பு இருக்கு, நம்மளும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாங்கிறது ரெண்டு பக்கமும் பரஸ்பரம் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் ஆன ஒரு அவுட்லுக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில பீப்புள், எல்லாரையும் நம்ம அதை சொல்ல முடியாது, ஒரு 1% அப்படிங்க வச்சுக்கலாம், அவங்க கொஞ்சம் மேனிப்புலேட்டிவா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷனை எப்படியெல்லாம் கோத்து இன்னும் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அப்படிங்கறது சில மக்கள் இருக்காங்க. சோ அந்த மாதிரி நெகட்டிவ் அது மேனிப்புலேட்டிவ் மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப முக்கியமானது உங்களோட பவுண்டரிஸை செட் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பவுண்டரிஸை செட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு அவங்க சொல்றது நீங்க காது கொடுத்து கேட்கணும், அது கேட்டதுக்கு அப்புறம் உங்களை அது மனசு புண்படுத்துற மாதிரி இல்லாம இருக்கோ அது வரைக்கும் நீங்க பாத்துக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு ஹெல்த்தி பவுண்டரிஸ் இல்லாததுனால ஒரு பர்ன் அவுட் ஆர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூஸ்வலா இந்த மாதிரி எங்க இருக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் இந்த இடத்துல தான் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கும். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அது வந்து பேட்சப் பண்ண முடியாத லெவலுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொன்னு நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படிங்கிறதுனா சில பேர் இவ்வளவுதான் இப்படிதான் இருக்க போறாங்க அப்படிங்கறது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்கள லைஃப்ல கொண்டு போகிறதுக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, 5ல விளையாடுறது 50ல விளையுமா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் மெயின். நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியல அப்படிங்கிறதுனா அப்போ பரவாயில்ல, இவ்வளவுதான் இவங்க, இதுதான் இவங்களோட கேரக்டரிஸ்டிக், இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, இப்படிதான் வார்த்தையால பேசுவாங்க, இப்படிதான் நெகட்டிவா இருப்பாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம ஒரு வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்களை எப்படி நம்ம பராமரிக்கணுமோ பராமரிச்சு, ஏன்னா கேர் வந்து என்ன இருந்தாலும் சொந்தம் தான், விட்டு போயிடாது. சோ கேரா எடுத்துக்கலாம், ஆனா அவங்க பேசுறது நம்மள எஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்மளோட மென்டல் வெல்பீயிங்காக நம்ம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எப்போதுமே கட் அண்ட் ரைட்டா இருக்கவும் முடியாது, எப்போதுமே ரொம்ப ரோசி பிக்சராகவும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு லெவல்ல நம்ம ஒரு நடுவுல நம்ம வந்து ஒரு காம்ப்ரமைஸ்
காம்ப்ரமைஸ்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரதுதான் செய்யும். அந்த சிச்சுவேஷன் ரொம்ப அழகா கொண்டு போகிறதுல தான் நம்ம இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிற மக்களை ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு. அண்ட் அதுக்கு நம்ம ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். நம்மளுக்கு நிறைய பொறுமை இருக்கணும். பொறுமை அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வார்த்தை கிடையாது, அது தினந்தோறும் இருக்கணும், எல்லா சிச்சுவேஷன்லயும் இருக்கணும். ரொம்ப எஸ்கலேட் ஆகிற நேரத்திலயும் நம்ம ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு மனப்பக்குவம் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அவங்கள நம்ம எனக்கு வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், அதனால நான் இந்த இடத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியா இருக்கேங்கிற அந்த தாட் நம்மளுக்கு இருந்தோம்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் நம்ம ஈஸியா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது குறிப்புகள் உங்களுக்கு இருக்குன்னா நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு.